அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. அப்போது சாமி, இப்போது ஒருவர் மரணத்திற்கு ஒரு காரணம் தேவைப்படுது, இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் எந்த செயலும் கிடையாது. காரியத்தோட்டலாம் உலகம் இயக்கமே நடந்துங்குது. இப்போ மழையை யாராலையாவது வர வைக்க முடியுமா? முடியாது. இல்லை யாராலையாவது மழையை நிறுத்த முடியுமா? முடியாது. முடியாது. எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது. ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி எந்த விஞ்ஞானியாவது செய்ய முடியுமா? இல்லை, முடியாது. முடியாது. எந்த விதையாவது ஒரு விதையை விஞ்ஞானி செய்ய முடியுமா? இருக்கிறத மரபணுன்னு மாற்றிக்கணும் ஒன்றா இருக்கலாம், இயற்கையாக உண்டாக்கவே முடியாது. இயற்கையாக உண்டாக்குனா இறைவனால் மட்டும்தான் முடியும், மனிதனால் முடியாது. சரி சார். சாமி, ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். ஒருவன் தற்கொலை செய்து கொண்டு மரணிக்கிறான். சாவட்டுமே. இல்லை இல்லை, சாவணுன்ற நீ சாவறதுக்கு உனக்கு என்ன உரிமைக்குது? கவர்மெண்ட்டில் நான் தற்கொலை தூக்கு போட்டு போறேன்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டு ஒட்டுட்டு போய் போட்டுக்கிட்டு பாரு, உன் குடும்பத்தையே எடுத்து உள்ளே போட்டுட்டுவான். ஆனால் உன் உயிர் தான், நீ யாரையும் கொல்லலை, ஏன் சாக விட மாட்டேன்றான். உனக்கு இங்கே சாகிறதுக்கு உனக்கு இங்கே உரிமையே இல்லையா? இப்போ பிறக்கிறதுக்கும் சாகிறதுக்கும் இறைவனுக்கு தான் உரிமை. ஆனால் நீயே சாகும்போது நீ மிருகத்தை விட கேவலமானவன் அர்த்தம். அப்படி அவர் சாவரவர், அவர் தண்டனை எப்படி அவருக்கு கிடைக்கும்? இல்லை அவர் அந்த திருப்பி திருப்பி தற்கொலை பண்ணிப்பான். 10 வாட்டி போனாலும் அதே தான் பண்ணுவான். மரணம்ன்றது என்ன தெரியுமா? மரண படுக்கையில் இருப்பான் ஒருத்தன். அவன் பக்கத்தில் உட்காந்து மகாபாரதம் படிப்பாங்க. மகாபாரதம் படித்தான் அவன் சாக போகிறான், எழுந்து உட்காந்துப்பானா? உட்கார மாட்டான். நினைவுகள் அந்த கடவுள் மேலே போயிடும் அவனுக்கு. அதோட உயிர் போகும்போது பிறக்கும் போது அவன் கடவுள் வழிபாட்டில் போவான். அதுக்காக அதை படிப்பாங்க. சாகும்போது ராமாயணம் படிப்பாங்க. படிக்கிறதால ராமரை பற்றி படித்தா அவர் ஏந்து உட்காந்துக்க மாட்டார். மனிதனுடைய குழந்தைங்க ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 குழந்தைங்க படிக்கும். ஒன்று பக்கத்தில் இருக்கிற குழந்தை பையிலேருந்து கையை விட்டு பேனாவை திருடும். பார்த்துக்கிறீங்களா? ஏன் அப்படி திருடுறது? அவங்க அம்மாவை சொல்லி கொடுத்தாங்க, அவங்க அப்பாவை சொல்லி கொடுத்தாரு. இல்லை, அது எப்படி பின் அந்த குணம் வந்து ஒரு ஈர்ப்பா? எல்லாத்து மேலேயும் தான் ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரல நீ பிடிச்சிப்பியா? கொன்னுடுவாங்க உன்னை. என்ன அதனுடைய பிறப்பினுடைய குணம், அது முதல்ல இருந்ததுனுடைய குணம். ஒன்று பையில் 4 சாக்லேட் வச்சுருக்கோம், அது ஒன்று சாப்பிட பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்கும். அதனுடைய குணம். இறக்கும் போது அதுக்கு என்ன குணத்தை இருந்ததோ பிறந்த உடனே அந்த செயல் தான் செய்யும். தற்கொலை பண்ணிக்கின்னு ஒருத்தன் ஒரு வாட்டி செத்தான்னா 100 வாட்டி போனாலும் தற்கொலை பண்ணிக்கினே சாவான். விதி முடிஞ்சால் தற்கொலை ஏன் பண்ணணும்? சாதாரணமாக சாகணும். மரணம்ன்றது ஒரு காரணம்பா. நீ தற்கொலை பண்ணிட்டு உனக்கு உரிமை கிடையாது. பிறப்பு நீ முடிவு பண்ண பிறந்த பின்ன சாவத்துக்கு உனக்கு என்ன உரிமை கிடையாது. விதி முடியறது வேற. இது விதி முடியறது 30 வயசுல உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்து செத்து போடுவான். அதுக்கு தான் ஏமன் பிடிச்சிட்டான் அப்படின்னு ஒரு காரணமே வராது. வண்டியில் மாட்டிக்கினாருங்க, தூக்கு போட்டுக்கினாருங்க, கிணத்துல வந்துட்டாருங்க, மருந்து குடிச்சிட்டாருங்க, ஜுரம் வந்ததுங்க, இப்படியே சொல்லுவாங்களே தவிர ஏமன் பிடிச்சி போனான்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி சாகணுமே தவிர நான் வாழ முடியல, என் பொண்டாட்டி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்றது உனக்கு உரிமை கிடையாது. பிறப்புக்கு உனக்கு உரிமை இருந்தால் மரணத்துக்கு உனக்கு உரிமை உண்டு. பிறப்புக்கு உனக்கு உரிமை இல்லை, மரணத்துலேயும் உனக்கு உரிமை இல்லை. ஐயாவுக்கும் முதல் ஆத்மா வணக்கம், எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் ரெஜிலா. 5 உபதேசம் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். சமாதி கட்ட இடம் வாங்கிப்பாங்க. ஆமாம், 50,000 இருக்குங்க சார். நாம் இன்னும் பல விஷயங்களை அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணலை. ஏன்னா எனக்கு சரியான இன்னும் வழி கிடைக்கல. ஆனால் எனக்காக இருந்தாலும் நடக்க போகுது. கேள்விப்பட்டுட்டு இப்போ எத்தனை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா சமாதிக்காக. சமாதிகளுக்கு இடம் வாங்குங்க, அதுக்கு என்னோட முதல் பணம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது இதோட போகிற விஷயம் இல்லை. சீடர்களோட குருவுக்குமான பந்தம், நம்ம ஐயாவுக்கும் நமக்குமான பந்தம். நம்ம இந்த மண்ணோட ஒரு விதை, இது இங்கே வந்து விழுந்தால் மட்டும்தான்
திரும்ப முளைக்காமல் போகும். வேறு எந்த மண்ணில் போய் இது விழுந்தாலும் திரும்ப திரும்ப முளைக்கும். அது வேறு எங்கேயும் முளைக்கக்கூடாதுன்னு தான் ஐயா பாடம் கொடுத்துருக்காரு. அப்போது இது எங்கே என்ன ஆனாலும் கொண்டு வந்து இங்கே எடுத்து சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது. அதுக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்காக யாருக்கும் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஏன்னா நம்ம சில விஷயங்களை தயார் பண்ணிட்டு தான் நம்ம வந்தோம்னா தான் மரியாதை இருக்கும். ஏன்னா அது டிலே ஆகிடுச்சுன்னா காசு கொடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுன்னா யாருக்குமே எதையும் சொல்லாமல் தான் வச்சுருக்குறோம். அதனால் அம்மா கேள்விப்பட்டுட்டு பண்ணுவீங்க, அதை முதல்ல எதுவும் கொடுத்துட்டேன், எல்லாமே நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது யாருக்காக? நம்ம எல்லாருக்காகவும் நம்மளே ஒரு வீடை கட்ட போகிறோம். அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களே கட்ட போகிறோம். இந்த வீட்டில் இன்னொருத்தர் வந்து குடியிருக்கவே முடியாது. ஏன்னா இது சொந்த வீடு. இருக்கிறதெல்லாம் வாடகை வீடு. பத்திரத்தில் மட்டும்தான் பேருக்குது, வெளியே இருக்கிற வீட்டுக்கெல்லாம். அது புள்ள வந்தோடனே அவன் பேரில் எழுதிப்பான், மருமக வந்தோடனே அவன் பேரில் எழுதிப்பான். இந்த வீட்டை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஏன் ஓடு அப்படின்னு அப்படியே ராஜா மாதிரி உட்காரலாம். நாம் எல்லாரும் அப்படி ஒரு நிலையை எட்டி பிடிக்கணும். அதுக்கு இறைவனும் ஐயாவும் நமக்கு கண்டிப்பாம்மா கேள்வியே வேண்டாம், கேள்விகளை தூக்கி போட்டுரும். முடியும். விஷம்தான் சாப்பிட்டோம், சந்தோஷமாக சாப்பிட்டு போவோம். சரிங்களா? அப்படி நம்பிக்கையோடு சாப்பிட்டா தான் விஷமே வேலை செய்யும். இல்லைன்னா விஷம் கூட வேலை செய்யாது. எனக்கு ஒன்றுமே ஆகாதுன்னா அது எங்கே வேலை செய்யும்? சரிங்களா? அதனால் ஒரு நம்பிக்கையோட இது நாளைக்கு எனக்கும் நடக்கும். ஏன்னா இது யாரோ சொல்லி யாரோ கேட்டு பண்ணுற விஷயங்கள் இல்லை. அவர் சமைச்சு அவர் சாப்பிட்டுட்டு எப்படிலாம் சுவை இருக்கும்னு நம்ம கொடுத்துருக்காரு. அப்போ நானும் சாப்பிட்டு அந்த சுவையை என்னால் அனுபவிக்க முடியும். ஆனால் உணர்ந்து செஞ்சால் அது மட்டும்தான் நம்ம பண்ணணும். அப்போ இதில் ஒரு வைராகியத்தோடு அதை புரிஞ்சு பண்ணால் கண்டிப்பாக நாளைக்கு நமக்கு நடக்கும். சொல்லுங்கள் ஐயா. திருமந்திரத்துலேருந்து ஒரு பாட்டு. சொல்லுங்கள். 100ம் 60ம் 6ம் வலம் வர, 100ம் 60ம் 6ம் இடம் வர, 100ம் 60ம் 6ம் எதிரிட, 100ம் 60ம் 6ம் புகுவரே. ஒருவரே புகுவரே. 100ம் 6ம் 100ம் 60ம் 6ம் புகுவரே. 6ம் புகுவரே. இது எல்லாமே என்னென்னா இந்த 94 தத்துவங்களுக்குள்ள இப்போ சொன்ன எல்லா விஷயமும் அடங்கிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய பாடங்களே இந்த 96 தத்துவங்களையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறது தான். அப்படி ஒன்றும் இல்லாமல் செய்யும்போது மட்டும்தான் நாம் எப்படி இருப்போம்? திரும்பி குழந்தை மாதிரி ஆகும். அது வரைக்கும் நம்ம குழந்தையாக ஆக முடியாது. அப்போ அந்த குழந்தை தன்மையை திரும்பவும் வந்தால் மட்டும்தான் இறைவனோட சேர முடியும். ஏன்னா அவனும் மனம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறான். சரிங்களா? அப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எப்போ போகுவாங்கன்னா ஒன்றும் இல்லாத போகும்போது தான். திரும்பி அது எங்கே ஆறணும்? பழையபடி அது ஆறாக மாறணும். ஆறானா இருந்ததுன்னா இந்த ஆதாரத்தில் ஊடு வழியாக போய் ஒன்றும் இல்லை, வெட்ட வெளின்றது 6 ஆதாரமும் இந்த உடலுக்குள்ளே இருக்குது. இந்த உடலுக்குள்ளே தான் 96 தத்துவங்கள் இருக்குது. ஆனால் நீ இது கடந்து போகணும். இந்த 6 முதலாக வச்சுட்டு 7வது இடமான சகசிராரம் நீ மேலேறி நின்னால் அப்போ அதுக்கு பேர் என்னது? வெட்ட வெளி. அங்கே தான் எல்லாம் ஒன்று சேரும். இந்த உடலுக்குள்ளே இருக்கிற 96க்குள்ளே தான் நம்ம விளாடுவோம். இதை கடந்தால் மட்டும்தான் 0ன்ற அந்த ஒரு விஷயத்தில் போய் சேரும். அந்த 0க்கு தான் எல்லாமே இருக்குது. அந்த ஒன்றும் இல்லாத ஒன்றுக்குள்ளே இருந்து தான் இவ்வளோ விஷயமாக இறங்கி 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 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு விதையிலேருந்து ஒரு மரம் மாதிரி வந்துட்டோம் இந்த 96 தத்துவமாக. இப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒரு கிளையாக கழிச்சு 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 திரும்பவும் அந்த விதைக்குள்ளே புகுந்தா எவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கும். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பாடம். அதுதான் திருமலர் ஐயா சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த அழகுனி சித்தர் வந்து முத்து முகமுடியும் அந்த பாட்டில் வந்து 10ஆம் இதழ் பரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். 51 அச்சரம் சொல்கிறீங்களா சார்? ஆமாம். அப்போ வந்து ஆங்கில சந்திரத்தில் வந்து 3 இதழ் சொல்கிறீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சாமி வித்தியாசம்? ஆதாரம் 6ம் 51 அச்சரமும் அப்படின்னு வரும். ஆதாரம் 6 அந்த ஆதாரத்துக்குள்ளே தான் 51 அச்சரம் இருக்குது. சரிங்களா? மூலாதாரத்துக்குன்னு ஒரு அச்சரம், அது 4 இதழ் தாமரை. அடுத்து சுவாதிஷ்டானம் வந்தோம்னா 6 இதழ் தாமரை. அடுத்து மணிப்பூரகம் வந்தோம்னா 10 இதழ் தாமரை. அடுத்து அநாகதம் வந்தோம்னா 16 இதழ் தாமரை. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு தாமரை. அப்போது ஆக்னைன்னு ஒன்று வந்தோம்னா 3 இதழ் தாமரை. அப்போ 51 அச்சரம் அங்கே வந்து நிற்கும். இந்த 51 அச்சத்தை நம்ம ஒன்று சேர்த்தோம்னா ஒரு ஆரமாக வரும். அது எந்த ஆரமாக வரும்னா இந்த மூச்சு தான் ஆரமாக வரும்.
அப்போ இந்த ஒன்று சேர்த்த மூச்சு தான் இந்த புருவ மையத்தில் போய் குத்தும். அந்த குத்தத்துக்கும் பாடம் இருக்குது. இது இங்கேருந்து தான் வெளியே பயணம் பண்ணும், வேறு வாசல் இதுக்கு கிடையாது. சரிங்களா? அதுதான் நம்ம சொல்கிறோம். நன்றி சார். அப்புறம் இது சூட்சுமன்னா சொல்ல வேணாம் சாமி. ஐயா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாருல்ல, ஆதாரம் எல்லாம் தூண்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாயில் வச்சு இப்படி வச்சுட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி இப்படி வைப்பாரு. அது என்னங்க, அது ஏதோ சூட்சுமம் இருக்கா சார்? அதாவது ஐயா வந்து கையை வச்சு தடவிக்கிட்டே வந்து நெத்தி போட்டில் கை வச்சு உச்சியில் கை வச்சோம் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஏன் அப்படி பண்ணுவார்னா, முன்னெல்லாம் சீடர்களுக்கு மட்டும்தான் பண்ணுவார், பொதுமக்களுக்கு பண்ண மாட்டார். ஏன் சீடர்களுக்கு மட்டும் பண்ணாருன்னா, பாடம் வாங்கிட்டாங்க, விதி வசத்தால் பாடம் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். அவங்க நல்லா உழைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்கல. ஏன்னா உடல் ரீதியாகவும் அந்த சக்கரத்தில் தடைகள் இருக்கலாம். அப்போ ஐயாவோட கரம்பட்டு அதை தடையினே வந்து அதை ஆக்டிவேட் பண்ணார் சொன்னால், அவங்க உடலில் ஏதாவது தடைகள் இருந்தால் அது அன்னைக்கு நிவர்த்தி ஆகும். புரியுதுங்களா? இது சீடர்கள் மட்டும்தான் அப்படின்னு இருந்தது போய் என்னை நம்பி வரேன். அவரே ஒரு இடத்துல சொன்னார், கொஞ்சம் காலம் வரைக்கும் உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கு ஆத்ம வணக்கம்னாரு. இது கொஞ்ச காலம்தான். அதே குருநாதர் உலகம் முழுக்க இருக்கிற என்னுடைய சீடர்களுக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். அப்போ அவருக்கு தெரியுது, பாடம் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒவ்வொன்றுத்தையும் அவங்க நடைமுறை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வராங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சாமி உங்களை பார்க்கல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியாது, ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு பேர் என்னது? பக்தர்கள். அப்போ அந்த மாதிரி பக்தர்களும் என்னை நம்பி வந்தால் நான் ஏதாவது பண்ணணுமே, அவங்களுக்கு நான் காசாக கொடுக்க முடியும். அவங்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணார். ஏன்னா அவங்களுக்கும் சில தடைகள் இருக்குது. இதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா தடையை மாற்ற முடியாது, ஆனால் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அதைத்தான் ஐயா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் எல்லாருக்குமே. அப்புறம் கோயிலுக்குள்ளே போனால் ஆம்பளை வந்து சட்டை போடாமல் போகணும் அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இதெல்லாம் ஒரு சில கோயில் இருக்குமா. இப்போ நாம் கூட வந்தால் அவங்க உபதேசம் வாங்கினா வெள்ளை ட்ரெஸ் தான் போடணும், ஆனால் மற்றவங்க வரவங்களாம் எப்படி வேணால் வரலாம். இப்போ இது யாருக்கு? ஒரு கட்டுப்பாடு வேணும். ஒரு இடம்னா அந்த கட்டுப்பாடோடு இருந்தால் மட்டும்தான். கட்டுப்பாடை தளத்தை என்ன ஆகும்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரம்பரியத்துலேருந்து நழுவி வெளியே போயிடும். சரிங்களா? இப்போவே நாம் என்ன பண்ணோம், முன்னெல்லாம் செக் பண்ணுறதே கிடையாது. இப்போ கம்பல்சரி எல்லோரும் செக் பண்ணி நாம் கரெக்டாக இருக்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பாடமே கொடுக்குறோம். அப்போ இங்கே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரோம். யாருக்காக அப்படின்னா அவங்களுக்காக தான். புரியுதுங்களா? அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் சில விஷயங்கள். அப்போது கட்டுப்பாடு அவசியம். திருச்செந்தூர் கோயில் போட்டிங்கன்னா யாரும் மேலாடை போடக்கூடாது, ஆண்கள் யாரும் மேலாடை போடக்கூடாது, வெறும் உடம்போடு தான் போகணும். குருவாயூர் கோயில் போடணும்னா நீ அப்படி தான் போகணும். புரியுதுங்களா? இது அந்த கோயிலுக்கான ஒரு விதி. நான் போவேன், என் வீட்டில் இப்படி தான் இருந்தேன், அங்கே போவேன் நான் அப்படி தான் இருப்பேன்னா அது இல்லை. எங்கே போகிறோமோ அங்கே அதுவாக மாறணும். அதுவாக மாறக்கூடிய எல்லாரும் அங்கே ஏற்றுப்பாங்க. புரியுதுங்களா? நாம் இங்கே கூட என்ன சொல்கிறோம், யாரும் ஒருத்தர் பேசிக்காதீங்க, இங்கே நீங்கள் பேசக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் குருநாதர் கிட்ட மட்டும்தான். அப்போ இங்கே வந்து நீங்கள் அதை பாடம் பண்ணிங்கன்னா நீங்களும் அவரை தான் பேசி நிற்பீங்க. இங்கே வந்தவங்க கூட யார்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே ஒரு கட்டுப்பாடு நம்ம சொல்கிறோம். இந்த கட்டுப்பாடை இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன விஷயத்த அவங்க அனுபவிப்பாங்க. அப்போ கட்டுப்பாடுகள் தேவை. அது ஒரு சாஸ்திரமாக சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நல்லது. மகாத்மா.